நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. உனக்கே பரம் எனக்கு உள்ளவெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். முந்தைய 94வது பாடலில் அபிராமியிடம் பக்தி செலுத்துபவர்களின் மனநிலையை பற்றி கூறிய பட்டர் இந்த 95வது பாடலில் தன்னுடைய எல்லாவற்றையும் அம்பிகையிடம் ஒப்படைத்து அவளிடம் அடைக்கலம் அடைந்து விட்டதை பற்றி கூறுகிறார். இதுதான் சரணாகதி தத்துவம். இதை பாருங்கள். நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. அம்மா, எல்லா குணங்களுக்கும் நீயே தலைவி. நற்பண்புகளின் உறைவிடம் நீதான். அழியாத குணக்குன்று, அருட்கடல், கருணையே வடிவானவள் நீ. இமவான் பெற்ற கோமளம் நீ. பர்வதராஜனின் அழகு மகள் நீயே கதி என்று எண்ணி என்னிடம் உள்ள அனைத்தையும், ஏன் என்னையும் சேர்த்தே என்றைக்கோ நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். என்னுடையதெல்லாம் உன் உடைமை என்று ஆக்கிவிட்டேன். இனி நீ அவற்றுக்கெல்லாம் பொறுப்பேற்று கொண்டு விட்டாய். அதனால் என்னுடைய உடல், உயிர், ஆவி, பொருள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டேன் உனக்கு. இனி எனக்கு நன்மையே வந்தாலும் தீமையே வந்தாலும் அவற்றை பற்றி நான் கவலையே படமாட்டேன். நான் எதற்கு கவலைப்பட வேண்டும்? நீதான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்று கொண்டு விட்டாய். இனி வரும் துன்பங்கள் என்னை ஒன்றுமே செய்யாது தாயே என்று பட்டர் எனக்குள்ள எல்லாம் உனக்கே பரம். அன்றே என்னை நான் உனதென்று அழித்து விட்டேன். நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்று அழகாக அம்பிகையிடம் அடைக்கலம் ஆகிறார். பரம் என்றால் பாரம் என்று அர்த்தம். அடைக்கலம் என்றும் கூறலாம். இதுதான் உண்மையான சரணாகதி. இப்படி அம்பிகையிடம் சரணாகதி அடையும் மனத்தை கொண்டு வருவதற்குத்தான் பட்டர் படிப்படியாக முயன்றார். கடைசியில் இந்த 95வது பாடலில் தன் உடல், தன் பொருள், தன் ஆத்மா என எல்லாவற்றையும் அவளிடம் ஒப்படைத்து விட்டார். இந்த நிலையை அடைய அவர் ஒவ்வொரு பாடலிலும் அம்பிகையை தியானித்து ஸ்தோத்திரம் செய்து அவளை உணர்ந்து தன் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு பிறகு இறுதியில் சரணாகதி அடைந்து விடுகிறார். இதுதான் பக்தியின் உச்ச நிலை. திருப்பாவையில் 29ஆம் பாசுரத்தில் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் என்று பெருமானிடம் கூறி ஏற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று எந்த பிறவி எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் உனதடியே சரணம். உனக்கு மட்டுமே கைங்கரியம் செய்வோம். நீ மட்டுமே எங்களுக்கு போதும். நீ மட்டுமே எங்கள் உறவு. நாங்கள் உன்னையே சார்ந்திருக்கிறோம். மற்ற எல்லா ஆசைகளையும் எங்களிடமிருந்து எடுத்துவிடு என்று சரணாகதி அடைவார் பெருமாளிடம் ஆண்டாள் நாச்சியார். அப்படித்தான் பட்டர் அம்பிகையிடம் அபிராமவல்லி அம்மா, அடைக்கலம் நீயே அம்மா என்று சரணடைகிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக என்று பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் தர்மங்களையெல்லாம் என்னிடம் ஒப்படைத்து என் ஒருவனையே சரணடைவாய், நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன்
என்று அர்ஜுனனிடம் கூறுகிறார். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏஜனாக பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். என்னைத் தவிர வேறெதையும் எண்ணாமல் என்னிலேயே உறைந்து என்னையே சார்ந்து வாழ்கிறவனுக்கு தேவைப்படுகின்ற அனைத்தையும் நான் அளித்து விடுகிறேன் என்றும் பகவான் கூறுகிறார். பகவானும் அம்பிகையும் ஒரே பரபிரம்மம் தானே. அதைப்போல் பட்டர் அம்பிகையையே நினைந்து அவளையே சார்ந்து எல்லாவற்றையும் அவளிடம் ஒப்படைத்து விடுகிறார், சரணாகதி அடைந்து விடுகிறார். நாமும் நமது அகங்காரம், மமகாரம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று எல்லாவற்றையும் அவளிடம் ஒப்படைத்து சரணம் சரணம் என்று சரணடைந்து விட்டால் அவளே நம்முடைய தீமைகளை அகற்றி நன்மைகள் அருளுவாள். பட்டரின் இந்த 95வது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் மனது தூய்மையடையும். தூய்மையான மனம் இருந்தால் சரணாகதி அடைவதும் எளிது இல்லையா? துதித்து சரணாகதி அடைவோம். மீண்டும் அடுத்த செவ்வாய் 96வது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். அருள்வாமி அபிராமி உமையே.